மக்கள் தொகை சவால். ஆந்திரா மாடல் சரியா? ஆந்திரா மாநிலத்தில் கருவுறுதல் விகிதம் குறைந்து வருவதையும் முதியோரின் எண்ணிக்கை அதிகரிப்பதையும் தடுப்பதற்காக 3வது 4வது குழந்தைகளாக பெற்றெடுக்கும் தம்பதியருக்கு தலா 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்திருக்கிறது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட ஒரு மாநிலம் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. விடுதலை பெற்ற இந்தியாவில் 1952 முதல் 5 திட்ட காலத்தில் தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இதை தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மிக தீவிரமாக பின்பற்றின. 1960களில் இருந்து தமிழ்நாடு, கேரளத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கிராமம் தோறும் தொடங்கப்பட்டன. இதன் மூலம் பெண்களுக்கு மகப்பேறு கால மருத்துவ உதவி, குடும்ப கட்டுப்பாட்டு சிகிச்சை, ஆலோசனை போன்றவை முறையாக வழங்கப்பட்டன. குறிப்பாக 1980களில் தென் மாநில அரசுகள் கிராமந்தோறும் மருத்துவ முகாம்களை நடத்தி கருத்தடை கருவிகள் இலவசமாக கிடைக்க வழிவகை செய்தன. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலம் பிரசவத்துக்கு பிந்தைய பாதுகாப்பும் வழங்கப்பட்டது. 1997 சந்திரபாபு தலைமையிலான தெலுங்கு தேச அரசு மிக குறுகிய காலத்துக்குள் ஆந்திர மாநிலத்தின் பிறப்பு விகிதத்தை 2.1க்கு கீழ் கொண்டு வர அதிதீவிர கொள்கையை வகுத்தது. 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றவர்கள் தேர்தலில் போட்டியிட தடை போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. கூடவே குடும்ப கட்டுப்பாட்டுக்கு ஊக்கத்தொகை, வீட்டுமனை, கடன் வசதிகளில் முன்னுரிமை முதலானவையும் வழங்கப்பட்டன. இத்தகைய திட்டங்களுடன் கல்வி, பொருளாதார வளர்ச்சி, உடல் ஆரோக்கியம், மகளிர் முன்னேற்றம் போன்ற அளவுகோல்களில் தென் மாநிலங்கள் முன்னேற்றம் கண்டன. இம்மாநிலங்களில் முதியவர்களின் எண்ணிக்கை அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. அதற்கு இணையாக இளையோரின் எண்ணிக்கை ஏற்றம் காணவில்லை. இதனால் எதிர்காலத்தில் தொழிலாளர் பற்றாக்குறை, வரி செலுத்தும் உழைக்கும் நபர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி, மருத்துவ செலவு அதிகரித்தல் போன்ற சிக்கல்கள் ஏற்படும் என கணிக்கப்படுகிறது. மேலும் வட மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தென் மாநிலங்களின் மக்கள் தொகை குறைந்து வருவதால் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையின் போது அரசியல் பிரதிநிதித்துவத்தில் அதன் தாக்கம் எதிரொலிக்கும் என்னும் விவாதமும் தலை தூக்கியுள்ளது. இது போன்ற சவால்களை எதிர்கொள்ள ஆந்திர அரசு ஊக்கத்தொகை மூலம் குழந்தை பிறப்பை அதிகரிக்க முயல்கிறது. இந்நடவடிக்கையானது மக்கள் தொகை சரிவை எதிர்கொள்ள வளர்ந்த நாடுகள் மேற்கொள்ளும் உத்தியை பிரதிபலிக்கிறது. ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர், சீனா ஆகிய நாடுகள் வரி விலங்குகள், மானியங்கள், வீட்டு வசதி சலுகைகள் போன்றவற்றின் மூலம் குழந்தை பிறப்பை ஊக்கப்படுத்தி வருகின்றன. ஆனால் இந்த உதாரணங்களை பின்பற்றும் அளவுக்கு ஆந்திர மாநிலம் வளர்ந்துள்ளதா என்பது முக்கியமான கேள்வி. வறுமை, வேலையின்மை, சமத்துவமின்மை, பணவீக்கம், வாழ்வாதார நெருக்கடியிலிருந்து பெரும்பாலானோர் இன்றளவும் முழுமையாக விடுபடவில்லை. இந்த சூழலில் ஒருமுறை ஊக்கத்தொகை வழங்குவதன் வழியாக மக்கள் தொகையை அதிகரிக்க முயல்வது எதிர்காலத்துக்கு உத்தரவாதமில்லாத தீர்வு. ஒரு வளர்ந்த சமூகம் அங்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையால் தீர்மானிக்கப்படுவதில்லை. அந்த குழந்தைகள் எவ்வளவு சிறப்பாக வாழ வழி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்தே அளவிடப்படுகிறது. ஆந்திரத்தின் இந்த சூழலை முழுமையாக உள்வாங்கி அதற்கேற்ப ஆக்கப்பூர்வ திட்டங்களை உருவாக்குவது இதர தென் மாநிலங்களின் முக்கியமான கடமை என்கிறது இந்து தமிழ் திசை தலையங்கம்.